ஹாய் கைஸ், நம்ம வந்து ஆனியன் ரெடி சப்பாத்தி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு உங்கள் அம்மா கிட்டே இந்த ஸ்டீல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு பாட்டம் மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்க இதை மாசாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இத வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ல எடுத்து இத இப்படியும் இப்படி ஒட்டி இத இப்படி போட்டு இப்படி போடணும். அதுக்கப்புறம் இந்த பேக் சைடுல இத இப்படி போடணும். இத இப்படி போடணும். அப்ப அதுக்கு முன்னாடி இத ஃபோல்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த கேப்ல இந்த இறந்த வடை இருக்குல்ல அதை நான் இந்தியா கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் யூஸ் பண்ணுங்க. இறந்த வடையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இங்கே பாருங்க நான் எப்படி பண்ணேன்னு. ஆனியன் வடையை நல்லா இருக்கா? இதை அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு இதை உள்ளுக்குள்ள போடுங்க. அதுக்கும் முன்னாடி இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட்டை இந்த மாதிரி சின்னதாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு இப்படி நல்லா சின்ன சின்ன பீசஸா நறுக்கிடணும். இப்போ அதை பார்த்துக்கோங்க. பார்த்தா பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை இப்படி எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணணும். இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். அதை இங்கே கொஞ்சம் கேப்ஸாக இருக்கும். பார்த்தாலே தெரியுது இங்கே கேப்ஸு. இந்த கேப்ஸை வச்சு இப்படி ஃபில் பண்ணிடணும். இப்போ தான் இந்த கிரனேடே நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா அதே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தா எவ்வளோ பெருசாக இருந்ததுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே டிப்புலேருந்து உங்களோட என்னது டைனி ஃபிங்கர் இருக்குல்ல அதை அப்படி உள்ளுக்குள்ளே விட்டு எவ்வளோ விற்றுறதுன்னு இதை அப்படி எடுத்துக்கோங்க. எவ்வளோ வருதோ அதை எடுத்துட்டு நல்லா ஒரு திரி மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி திரி பண்ணோடனே இதை அப்படியே இப்படி அட்டாச் பண்ணால் போதும் கைஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டிசைன் போடணுன்னா HAPPY அப்படின்னு என்ன வேணால் டிசைன் போட்டுக்கலாம். ஓகேவா? இன்னொன்று உங்கள் டிசைனை அந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே அது மாதிரி பண்ண வேணாம்னா இப்படி வச்சுட்டு நல்லா அப்படி பண்ணிவிட்டு சும்மா டிசைன் ஸ்ட்ரைக் எனக்கு அப்படி தான் பிடிக்கும். நான் இப்படி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதை நல்லா இதோட திரி மாதிரி நல்லா இப்படி கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் சும்மா ஏன் அதெல்லாம் இது சின்னதாக இருக்கு, பெருசாக இருக்கக்கூடாது, சின்னதாக இருக்கணும். அதுக்கு ரொம்ப சின்னது வேணாம், ஓரளவு பெருசு. இப்போ எப்படி வந்துருக்கு? ஆனியன் வெட்டி மாதிரி இருக்குன்னா காமெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நல்லா இருக்குன்னா ரெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, 2 காமெண்ட்டும் போடுங்க. இங்கே பாரு கைஸ், இப்போ நம்ம சுட வைக்க போகிறோம். இங்கே பாரு கைஸ், வைக்கலாம். நீங்களே உங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணாதீங்க, யாராவது துணைக்கு வச்சுக்கோங்க. பாருங்க. Bye.